இன்றைக்கான தன்னுடைய வார்த்தை சகோதரரிடத்தில் அன்பு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அதாவது இந்த வசனம் ஒரு அழகா சொல்லுது, சகோதரரிடத்துல எங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். சகோதரர் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய சகோதரர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய சபையில் இருக்கிறவர்களும் சரி, எங்களோடு சுற்றி இருக்கிற எல்லோருமே எங்களுக்கு சகோதரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த சகோதரரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறபடியால் தான் நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். இதில் சொல்லப்பட்ட மரணம் ஜீவன் என்றது சரீரத்திற்குரிய மரணமோ ஜீவனோ அல்ல. வேதாகமத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம், அநேக இடங்களில் சகோதரரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எங்களிடத்தில் சகோதரர்களுக்கு இடையிலான ஏதாகிலும் ஒரு குறைவு இருக்குமாக இருந்தால், ஏதாகிலும் ஒரு குற்றம் இருக்குமாக இருந்தால், அந்த நேரம் நாங்கள் காணிக்கை போடுகிறோமாக இருந்தால் அந்த காணிக்கையை அந்த இடத்திலே வைத்து விட்டு அவனோடு கூட ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கையை போடுமாறு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு விடயம் சகோதரரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவதற்கு வேதாகமம் அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தியிருக்கு. அப்படி நாங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறதுனால மாத்திரம்தான் நாங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு முற்பட்டு இருக்கிறோம். சகோதரரிடத்தில் எங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் நாங்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சகோதரனிடத்தில் அன்பு என்றது அவர்களிடத்தில் எந்த விதமான பொறாமையோ கோபமோ எரிச்சலோ இல்லாதபடிக்கு முழுமையான ஒரு அன்பை நாங்கள் அவர்கள் மேலே வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் சகோதரரிடத்தில் நாங்கள் காமிக்கிறதான அன்புங்கிறது மிக பெரிதாக இருக்கிறது. அப்படி நாங்கள் சகோதரரிடத்தில் அன்பு செலுத்தினால் மாத்திரம்தான் நாங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். Have a nice day.